ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருத்திகா சமையல் பாக்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எனக்கு அருமையான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்ன ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா முட்டைகோஸ் போண்டா தான் செய்ய போகிறோம். இப்போ வீடியோக்குள்ளே போய்லாம் இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதில் அடுத்தது வந்து உங்களுக்கு வெங்காயம், ஒரு வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து கொத்தமல்லி. இது பார்த்திங்கன்னா உப்பு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஒரு பவுலில் வந்து அந்த கோஸை சேர்த்துக்கலாம். நான் பொடி பொடியாக கட் பண்ணி இதில் கோஸ் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் இந்த வெங்காயம் சேர்த்துருங்க. பெரிய வெங்காயமாக நான் கட் பண்ணி ஒரே ஒரு வெங்காயம் சேர்த்துருக்கேன். பச்சை மிளகா எவ்வளோ காரம் எவ்வளோ தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது இதில் சேர்த்துருங்க. இதெல்லாம் சேர்த்துருங்க. இதை சேர்த்துட்டு இப்போ இதில் கடலை மாவு வந்து நான் ஒரு 4 ஸ்பூன் கடலை மாவு இதில் சேர்த்துருக்கேன். அரிசி மாவு பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் அரிசி மாவு இதில் சேர்த்துருக்கேன். இப்போ மிளகாத்தூள் இதில் சேர்த்துருங்க. மிளகாத்தூள் வந்து நான் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து காரம் எவ்வளோ தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் உப்பு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை நல்லா அப்படியே பெசரி விட்டுருங்க. கொத்தமல்லி சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா அதை அப்படியே பெசரி விட்டுருங்க. தண்ணி வந்து ரொம்ப ஊற்றாமல் கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி இதில் பெசருங்க. இப்போ முதலையே தண்ணி ஊற்றக்கூடாது. கொஞ்சம் நல்லா அதை நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா அதில் லைட்டாக தண்ணி ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். இந்த போண்டா பார்த்திங்கன்னா ஈவினிங் டயத்தில் காஃபி, டீ அந்த மாதிரி குடிக்கும்போது அந்த டயத்தில் இதை போண்டா செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி வந்து லைட்டாக தண்ணி ஊற்றிக்கணும். ரொம்ப தண்ணி விடாமல் இதை நல்லா அப்படியே பெசரிடுங்க. என் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்து சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி நான் போடுற வீடியோவில் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போது பார்த்தீங்கன்னா இது நல்லா ஒரு கன்சிஸ்டன்சி வரும். அந்த இதுக்கு நல்லா அதை பெசரி விட்டுருங்க. இதை சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அதை பெசரின்னு இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பெசஞ்சு உருண்டி ரவுண்டாக வச்சுருக்கேன் பாருங்கள். இதை ஒரு பிளேட்டில் இப்போ ஒரு பேனில் எண்ணெய் வச்சுருக்கேன். அதில் வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ அதில் வந்து இதில் சேர்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எல்லாமே சேர்த்துட்டேன் பாருங்கள். இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு முட்டைகோஸ் போண்டா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இது வந்து நம்ம இதை திருப்பி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் ஒரு அருமையான ஒரு முட்டைகோஸ் போண்டா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு என்ன ரெசிபின்னு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்ட பாருங்கள். ஒரு அருமையான ஒரு முட்டைகோஸ் போண்டா ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக நம்ம வந்து டக்குன்னு நம்ம இதை செஞ்சிடலாம். கோஸு வச்சு ஒரு அருமையான ஒரு போண்டா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். வீட்டில் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்து நினைக்கிறேன். லைக் பண்ணிவிட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.